நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற புதிதில் சஹாபா பெருமக்களுக்கு 3 முக்கியமான விஷயங்களை பற்றி அறிவுறுத்தினார்கள். அதில் முதலாவது சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற அந்த முகமன் சலாமை நீங்கள் பரப்புங்கள், பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள், மக்கள் எல்லாம் உறங்கக்கூடிய வேளையில் தஹஜ்ஜத்தினுடைய வேளையில் நீங்கள் தொழுகையை கடைபிடியுங்கள் என்று சொன்னார்கள். இந்த தஹஜ்ஜத்தினுடைய வேலை என்பது மிக அற்புதமான, மக்கள் எல்லாம் உறங்கக்கூடிய அந்த வேளையில் நாம் எழுந்து அல்லாஹ்விடத்திலே தொழுது நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்பது, நம்முடைய கவலைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எடுத்து வைப்பது. ஆக இதற்கான மிக முக்கியமான நேரமாக நபிமார்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள் நமக்கு மிக முக்கியமான நேரமாக காட்டி தந்தது தஹஜ்ஜத் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே எழுந்து, அதிகாலை பொழுதிலே எழுந்து நாம் வணங்கக்கூடிய அந்த தொழுகை என்பது மற்ற எல்லா நஃபிலான வணக்கங்களையும் விட அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த, அல்லாஹுவால் நமக்கு அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய மிக உன்னதமான நேரமும் மிக உன்னதமான அமலும் தஹஜ்ஜத் என்று சொல்லக்கூடிய அமலாக இருக்கிறது.